he should act on the aid and advice of the ministers தான் கவர்னரோட ரோல். கவர்னர் வந்து வானத்தை வந்து குதிக்கல, அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் என்ன சொல்லுதோ அதோட உபதேசத்தின் படிதான் அவர் நடக்க வேண்டும். ஏன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் தான் கவர்னரோட வேலை. அப்போ ஃபைனல் ஹியரிங் ஜட்ஜஸ் எப்படி மாத்துறாங்கன்னா அதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாதுயா, நேஷனல் ஆந்தம் போடணும்னு கட்டாயம் கிடையாது, விருப்பம் தான் போட்டுக்கோ. ஆனா போட்டால் எல்லாரும் நேஷனல் ஆந்தம் அவமதிக்க கூடாது, எல்லாரும் மதிச்சு எஞ்சி நிக்கணும். பிசிக்கலி சேலஞ்ச் மக்களா இருந்தா மட்டும் அவங்களுக்கு மட்டும் அந்த விதி உள்ள கொண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு. அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை நீ எங்க போடுவேன்? கவர்னர் வரும்போது நேஷனல் ஆந்தம், போகும்போது நேஷனல் ஆந்தம். தமிழ் தாய் வாழ்த்தை எங்க போடுறது? நீங்க நேஷனல் ஆந்தம் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, நான் நேஷனல் ஆந்தம் எந்த அளவுக்கு மதிக்கிறனோ அதோட ஒரு பங்கு கூடவோ அல்லது அதே அளவோ தான் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கிறோம். ஆனா எங்களுடைய ஸ்டேட்டோட உரிமை, எங்கள் இனத்தோட அடையாளம். தமிழகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அப்படியே நாங்க சார்ந்த நிலைக்கு போய் தரையிலேயே உட்காந்துருப்பாங்க, எந்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அது தமிழகத்திலே தலைநகருக்கு பக்கத்திலேயே கூடாரம் போட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த கூட்டம் என்ன சொல்லுவாங்க, நாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப அது அவமரியாதை கிடையாது, அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம தமிழ் மக்களுக்கு எப்போதுமே திரைப்படம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா காமெடின்னு சொல்ற அந்த நகைச்சுவை இல்லாம ஒரு தமிழ் படம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்ம தமிழக அரசியல ஒரு நகைச்சுவை ஒரு படமா எடுத்தோம்னா அந்த நகைச்சுவைக்குரிய ரோலை பெர்ஃபார்ம் பண்றதுல என்னைக்குமே முதல்ல நிக்கிறவர் நம்ம கவர்னர் ரவி அவர்கள் தான். ஒவ்வொரு வருஷமும் நகைச்சுவை பண்ணி தொடங்காம ஒரு வருஷமும் தொடங்காது. அப்படி புதுசா இதுவரைக்கும் உலகத்திலேயே கவர்னர் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி தனக்குன்னு பேர் வாங்கி சர்ச்சைக்குள்ள இருந்து ஒரு விளம்பரம் தேடிக்கொள்றாரு சில பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நபராக தான் அவர் இருந்திருக்கிறார். அவர் செஞ்சதுக்குலாம் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சான்று இருந்திருக்கான்னா நிச்சயமா கிடையாது. இவரா வருவார், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவார், இவரா பண்ணிட்டு போயிருவாரு, ஒரு 2 நாள் பேச பொருளா இருப்பார். அதுல அவருக்கு என்ன மகிழ்ச்சியோ தெரியல. கவர்னர்கள்லாம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கும் இந்த மாநிலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, நாங்க தேர்ந்தெடுத்தது எங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸை. அவங்க சிஎம் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க தான் எங்களுக்கு ஆன்சர். நீங்க எங்கேயோ சென்டர்ல இருந்து மத்திய அரசுக்கு யாரை பிடிச்சா அவனை தூக்கி தலையில உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாநிலத்திற்கும் நீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான், எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஒரு ஆணி எங்க மாநிலத்துல புடுங்க வேண்டாங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பேசு பொருளா நான் எதை பத்தி பேச வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் இந்த வருஷ தொடக்கத்துல கவர்னர் உரையோட தமிழகத்துல சட்டப்பேரவை தொடங்கும். வருஷம் இவர் எந்திப்பார், வருவாரு, உட்காருவாரு, உடனே நேஷனல் ஆந்தம் போடலாம் ஒரு பிரச்சனையை பண்ணுவாரு. இவரா ஒரு உரையை ரெடி பண்ணுவாரு, பேசிட்டு அதை நான் மாத்தி பேசணும், நாங்க பிரச்சனை வரும், அப்புறம் எஞ்சி வெளிநடப்பு பண்ணிடுவார். இந்த வெளிநடப்புங்கிறது அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க, நாங்கள் சட்டப்பேரவை விட்டு வெளிநடப்பு பண்றோம்னு. கவர்னர் வெளிநடப்பு பண்றது கொஞ்சம் ஒரு சிரிப்பிற்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆனால் அவர் அடிக்கடி பண்ணுவார், அதை பத்தி ஃபீலே பண்ண மாட்டாரு. வெளியில போய் உடனே ராஜ்பவன் சொல்ற நீங்க லோக் பவன் வேற மாத்தலாம். என்ன நீ கழுதன் கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், நீங்க குதிரை கூப்பிட்டாலும் கழுத தான். அது மாதிரி ராஜ்பவன் கூப்பிட்டாலும் கவர்னர் வீடு தான், லோக் பவன் கூப்பிட்டாலும் கவர்னர் வீடு தான். அங்க போய் ஐயா உட்காந்துட்டு ஒரு அறிக்கை விடுவாரு. அதுலயாச்சும் விடுறாருன்னு அரசியல்வாதிகளோட கேவலமான பொய்கள்லாம் சேர்த்து அதுலயும் அறிக்கை விடுறாருன்னு ரிப்போர்ட் படி ஒரு ரூல்ஸே எடுத்து காமிக்கிறாங்க. இதுல அவருக்கு என்ன பெனிஃபிட்டோ என்னவோ தெரியல. அவர் இத்தனைக்கும் நான் ஐபிஎஸ் ஆபிசர், நான் படிச்சவன், மேதாவி ஐபிஎஸ் ஆபிசர், என்னத்த பண்ணாரோ தெரியல. இப்ப இந்த வருஷமும் வழக்கம் போல ஐயா வந்து நின்று கவர்னர் முதல்ல நீங்க எடுத்தோம்னா நேஷனல் ஆந்தம் தான் பாடணும். எப்படி நேஷனல் ஆந்தம் பாடல, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் ஆந்தம் பாராட்டதா சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கின்ற ஒரு கவர்னர் தமிழகத்துக்கு தேவையில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்க சொல்றதுதான், நேஷனல் ஆந்தமா நாங்க பாட மாட்டோம்னு சொல்லல, கடைசியில பாடுவாங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். அது எப்படி பாடுவேன்னு எந்திரிச்சு போற ஒருத்தனை தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கின்ற ஒரு நபர் எவனாக இருந்தாலும் அவன் தமிழகத்திற்கு கவர்னராகவோ எந்த பதவியிலும் தேவையில்லைங்கிறது எங்களோட கருத்து. சரி, இப்ப இவ்வளவு ஒரு குதிச்சு இந்த நேஷனல் ஆந்தம் குதிச்சு எந்திக்கிறார, இந்த கவர்னர் ஊரில் இவர் இஷ்டத்துக்கு நான் இதெல்லாம் வாசிக்க மாட்டேன் அதெல்லாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது குறித்து சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சட்டத்துல இருக்கு. வருஷ தொடக்கத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் அசம்பிளி செஷன் இருக்கு இல்லையா, அதுல கவர்னர் உரையோட தொடங்கும். இது எங்க இருந்து இது வருதுன்னா, இந்திய அரசியலமைப்பு இந்த ஆட்கள், இந்த கவர்னர் மாதிரி ஆட்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல தான் இந்த போஸ்டே வருது. இவங்க எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, இவங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான். அப்ப இந்த கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாடி தலைக்கு மேல உட்கார வச்சுட்டு அதை சொல்லுவாங்க. கிண்டலுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, குரங்கு எங்க உட்காந்துருக்கும், மரத்து மேலதான் உட்காந்துருக்கும். அப்ப கவர்னர் எங்க உட்காந்துருப்பாரு, அவரு மேலதான் உட்காந்துருப்பாரு அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லுவாங்க. அது சொலவடை தான் தவிர மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. அப்ப ஆர்டிகல் 176 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா சட்டப்பேரவை சட்ட அவை இருந்தா
அதோட வருஷத்து தொடக்கத்துல முதல் கூட்டம் 2 பேரும் சேர்ந்து சட்டப்பேரவையும் சட்ட மேலவையும் சேர்ந்து மெம்பர்களை வரவழைச்சு கவர்னர் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் அந்த நடைமுறை. அதே மாதிரி புதுசா தொடங்கின அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் எலக்ட் ஆகி வந்திருக்கு, புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் முதல் அவையும் கவர்னர் அட்ரஸ் பண்ணுவாருங்கிறது ஆர்டிகல் 176 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லியிருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இதை யாருமே எதிர்க்கல. இது எந்த அரசாங்கங்களும் கோர்ட்டுகள்ல சேலஞ்ச் பண்ணல. இப்ப 176 எல்லாரும் மதிக்கத்தான் செய்யறாங்க. அதன்படிதான் இந்த கவர்னர் முதல் உரையை சட்ட வருஷ தொடக்கத்தோட முதல் அவையில அவர் உரை நடத்தணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. இந்த மரபுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கு ஆளுகின்ற அரசு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த அந்த அறிக்கையை கவர்னர் தன்னுடைய அறிக்கையை வாசிப்பாரு. ஏன்னா உனக்கும் எனக்கு எந்த ஆணியும் சம்பந்தம் இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு நீ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் கவர்னருக்கு வர்ற, அதனால அவங்க கொடுக்க அறிக்கையை வாசிங்கிறது தான் மரபு. He should act on the aid and advice of the ministers தான் கவர்னரோட ரோல். கவர்னர் வானத்தை குதிக்கல, அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் என்ன சொல்லுதோ அதோட உபதேசத்தின் படிதான் அவர் நடக்க வேண்டும். ஏன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் தான் கவர்னரோட வேலை. நான் பெரிய இவன் சொல்றதுக்கு நீ யார்ட்டையும் ஓட்டு போட்டு வரல, உனக்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ வாகாயத்துல இருந்து ஏர் டிராப் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் கவர்னர். அப்ப இந்த 126 படி தான் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அட்ரஸ் பண்ண போனார். இவர் எழுப்புற முதல் கேள்வி என்னன்னா, நேஷனல் ஆந்தத்தை முதல்ல பாடணும் அப்படின்றார். தமிழகத்துல ஒரு மரபு இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேசிய கீதத்தை மதிக்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்தை அதே அளவுக்கு நம்ம மதிக்கிறோம், கூட குறையெல்லாம் கிடையாது, அதே அளவுக்கு நம்ம மதிக்கிறோம். அப்ப நமக்கு வரக்கூடிய கவர்னர் இந்த மாநிலத்தோட கலாச்சாரத்துக்கு தன்னை ஒத்துக்கொண்டாலும் இந்த மாநிலத்துக்கு வரணும். நான் நேஷனல் ஆந்தம் அவமதிச்சேன்னு சொன்னா நீ வருத்தப்படலாம். நான் தமிழ் தாய் வாழ்த்தை நீ ஏன் பாடுகிறாய், தமிழ் தாயை நீ ஏன் மதிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை நான் மதிக்க மாட்டேன், நீ எவனா இருந்தாலும் சரி. அதான் தமிழகத்தோட மரபு. தமிழகத்தோட மரபு என்ன, முதல்ல எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுக வந்தாலும் திமுக முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது நேஷனல் ஆந்தம் பாடுறோம். இதான் மரபு. இது வரைக்கும் எல்லா கவர்னரும் உட்கார்ந்துட்டு தான் போயிருக்காங்க. இவருக்கு தான் என்னவோ தெரியல, என்ன பிரச்சனை தெரியல, அடிக்கடி சீட் உட்காந்து டபக்குன்னு எழுந்துச்சு நான் வெளில போறேன்றாரு. என்ன பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். இதுதான் மரபு. எல்லா கவர்னர்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. இவர் வந்த படம் தான் இவருக்கு இந்த பிரச்சனை வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. அப்போ இந்த நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிற தேசிய கீதம் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒன்று. தமிழகத்துல என்றைக்குமே இந்த தேசிய கீதத்துக்கு பெரிய அவமரியாதை நினைச்சுன்னா நீங்க சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழகத்துல நம்ம வாசிக்கிறோம் நிறைய மேற்கு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல அந்த அசம்பிளி செஷன்ல அது போட மாட்டாங்க, அந்த மரபு கிடையாது, அது மரபு தான். அப்ப இந்த சூழ்நிலையில தான் இந்த கவர்னர் நேஷனல் ஆந்தம் அவமதிக்கணும்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு தெரியுமா, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த இடைக்கால ஆத உத்தரவு என்ன போட்டாங்கன்னா, எல்லா தியேட்டர்லயும் படம் போடும்போது முதல்ல நேஷனல் ஆந்தம் போட்டு எஞ்சி நிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஃபைனல் ஹியரிங் ஜட்ஜஸ் எப்படி மாத்தினாங்கன்னா, அதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாதுயா, நேஷனல் ஆந்தம் போடணும்னு கட்டாயம் கிடையாது, விருப்பம் தான் போட்டுக்கோ. ஆனா போட்டால் எல்லாரும் நேஷனல் ஆந்தம் அவமதிக்க கூடாது, எல்லாரும் மதிச்சு எஞ்சி நிக்கணும். பிசிக்கலி சேலஞ்ச் மக்களா இருந்தா மட்டும் அவங்களுக்கு மட்டும் அந்த விதி உள்ள கொண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஃபங்க்ஷன்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு முன்னுதாரணம் இருக்கு. எய்ம்ஸ் ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தமே பாடல. யாரு ஜி கல் வச்சுட்டு போனாரு பாத்தீங்கன்னா ஒரே செங்கல், அந்த ஃபங்க்ஷன்லயும் நேஷனல் ஆந்தமே பாடல, அது அவமரியாதைன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாம் கஸ்டமரி தான், இதெல்லாம் ஒரு மரபு தான தவிர கட்டாயம்லாம் கிடையாது, எல்லா ஃபங்க்ஷன்லயும் போடணும் அப்படின்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அப்ப ஆனா இந்த பேசுறதுக்கு இந்த இடத்துல நேஷனல் ஆந்தம் போடுறதுக்கு அப்ப என்னத்துக்கு அவங்க சொல்றாங்க, ஆர்டிகல் 176 கவர்னர் தான் பேசணும், கவர்னர் பேசணுங்கிற கட்டாயம் தான் இருக்கு, நேஷனல் ஆந்தம் போடணும் கட்டாயம் இல்லை ஆர்டிகல் 176 படியும். அப்ப எங்க இருந்து இந்த மரபை கொண்டு வர்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது இப்ப அமித்ஷா இருக்கார் இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கைட்லைன் நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, அது பற்றி பல நெறிமுறைகள் இருக்கு. ஒரு பரேட்ல போடணும், அப்புறம் பிரசிடென்ட் எங்க போனா போடணும் அப்படின்லாம் இருக்கு. கவர்னர் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கோ வரும்போது அவர் வரும்போதும் போகும்போதும் நேஷனல் ஆந்தம் போடணும் இருக்கு. இது சட்டத்துல கிடையாது, ஆனா நெறிமுறைகள் அந்த நெறிமுறையில மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கு, நெறிமுறையில இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இதை காமிச்சா முதல்ல போடுங்கன்றார். அப்போ இது அவமரியாதைன்னு எங்க அவமரியாதைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் எம்ப்ளம்ஸ் ஆக்ட் 1971 இருக்கு. அந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவன் நேஷனல் ஆந்தம் அதாவது தேசிய கீதம் பாடும்போது தடை பண்ணாலோ அல்லது பாடிக்கிட்டு இருக்கும் போது அட்ரேஷன் நீக்கிற கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாலோ பர்பஸா டிஸ்பஸ் பண்ணாலோ அவனுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்க அல்லது ஃபைன் போடலாம் அல்லது இரண்டும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு இருக்கு. இதுதான் இது கொடுக்கப்பட்டிருக்க ஒரே சட்டம். அப்ப சட்டம் என்ன சொல்லுது, ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, இது கட்டாயம் கிடையாது, கஸ்டமரி தான் நேஷனல் ஆந்தம் பாடணும்னு. ஆனா கைட்லைன்ஸ் லாவே இருக்குது. ஆனா கைட்லைன்ஸ் படி இவங்க என்ன போடுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் ஹோம் அஃபேர்ஸ் என்ன போடுறாங்கன்னா, கவர்னர் வந்தா கண்டிப்பா பாடணும், கண்டிப்பா போடுறாங்க. இதுக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அப்ப இது நம்ம நேஷனல் ஆந்தம் அவமரியாதை பண்ணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை நீ எங்க போடுவேன்? கவர்னர் வரும்போது நேஷனல் ஆந்தம், போகும்போது நேஷனல் ஆந்தம். தமிழ் தாய் வாழ்த்தை எங்க போடுறது?
நீங்க நேஷனல் ஆந்தம் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, நான் நேஷனல் ஆந்தம் எந்த அளவுக்கு மதிக்கிறனோ அதோட ஒரு பங்கு கூடவோ அல்லது அதே அளவோ தான் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கிறோம். ஆனா எங்களுடைய ஸ்டேட்டோட உரிமை, எங்கள் இனத்தோட அடையாளம். அப்போ அதை நாங்க முதல்ல போடுறோம், நேஷனல் ஆந்தத்தை கடைசியில போடுறோம். கடைசியிலும் கிடையாது, கவர்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறோம். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நேஷனல் ஆந்தம் போடுவாங்க, முதல்ல போட மாட்டாங்க. அதே மாதிரி நாங்க தமிழ் தாயில ஆரம்பிச்சு நேஷனல் ஆந்தமா முடிக்கிறோம். இதுல இவங்க முதல்ல நேஷனல் ஆந்தம் போடணும்னு சொல்லிட்டு பின்னாலே நேஷனல் ஆந்தம் தான் போடணும். தமிழ் தாய் வாழ்த்த கவர்னர் அவமதிப்பதாகத்தான் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இதை நம்ம வேற எப்படியுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கவர்னர் என்ன சொல்றாங்க, தமிழகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அப்படியே நாங்க சார்ந்த நிலைக்கு போய் தரையிலேயே உட்காந்துருப்பாங்க, எந்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அது தமிழகத்திலே தலைநகருக்கு பக்கத்திலேயே கூடாரம் போட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த கூட்டம் என்ன சொல்லுவாங்க, நாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப அது அவமரியாதை கிடையாது, அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நேஷனல் ஆந்தம் முதல்ல போடல, எந்திக்காம இருக்கலாம், முதல்ல போடல கடைசியில போடணும். எங்க எனக்கு என் ஃபங்க்ஷன்ல எங்க போடணும் எனக்கு தெரியும், போடலன்னா தான் நீ குத்தம் சொல்ல முடியும். போடணுங்கிறதே எதுக்குன்னா அவனோட கைட்லைன்ஸ் தான், சட்டம் கிடையாது. அந்த கைட்லைன்ஸ் நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்றேன். அப்போ நீங்க இந்த விஷயத்த நான் எப்படி எடுக்கிறேன்னா, தமிழக கவர்னர் தமிழ் தாய் வாழ்த்து அவமரியாதை பண்றதான் நான் இதை எடுக்க முடியும், இதை வேற எப்படி நம்ம எடுக்க முடியாது. அப்போ சட்டம் சொல்லுது, ஜட்மெண்ட் சொல்லுது கட்டாயம் கிடையாது அப்படின்னு. 126 நீ அட்ரஸ் பண்ணுங்கிற சொல்றோம், நான் ஒத்துக்கிறோம். ஆனாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி கைட்லைன்ஸ் படி நாங்க போடத்தான் செய்யறோம். முதல்ல போடணுமா கடைசியில போடுமா, நேத்து வந்து குதிச்ச மச்சான் நீ எங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், அந்த மரபுக்கு ஒத்து வந்து போறதுக்கு தான் நீ கவர்னரை தவிர, நீங்க எங்க வந்து எங்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி நீங்க வந்து இன்னும் எங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்களை சந்திச்சோம் நீங்க வந்து மேல போயிடல. உங்களை இன்னும் 4 வருஷமா 3 வருஷமா அல்லது உங்க அந்த கவர்மெண்ட் எத்தனை நாள் வச்சிருக்கோ அத்தனை வருஷம் தான் உங்களுக்கு விதி. நீங்க திருப்பி இங்க வர முடியாது, உங்களுக்கு இந்த மாநிலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது மிஸ்டர் கவர்னர் ரவி. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ரெண்டாவது நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம், கவர்னர் உரை. கவர்னர் உரைன்னா இவர் என்ன பெரிய ஸ்பீக்கரா, இவர் என்ன குமரியானந்தனா இல்ல வந்து வளம்புரிச்சானா இவர் பேச்ச கேட்கறதுக்கு நாங்க ஒரு ஓகே அப்படி வந்து நிக்கிறது. கவர்னர் உடனே வேற வழி கிடையாதுயா, ஏதோ நீ பேசிட்டு நாங்க கேட்கணும், எப்ப பேச எப்படி பேசணும் என்ன பேசணும் ஒரு வரமுறை இருக்கு. நீ இஷ்டப்பத்தெல்லாம் பேச முடியாது. நீ பட்டிமன்றத்துல நீங்க பேசல, நீங்க பட்டிமன்றத்திலயோ இல்ல ஒரு சொற்பொழிவுலையோ நீங்க பேசல. இங்க நீங்க பேசுறது உங்களுக்கு அன்று ஆளும் அரசாங்கம், அதாவது சீஃப் மினிஸ்டர், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அவங்களோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் வாசிக்கணும். அதை ஃபேக்ட் செக் பண்றதுக்கு நீ ஒன்றும் கிடையாது. உங்க வேலை, கவர்னர் வேலை என்ன, வருஷம் முழுசும் சும்மா உட்காந்து ஓசிச்சோறு தின்னுட்டு இருக்கிறது தான் கவர்னரோட வேலை. வருஷத்துக்கு 4 நாளோ 5 நாளோ இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, இல்ல ஏதாச்சும் யூனிவர்சிட்டிக்காரன் வேற வழி இல்லாம உங்களுக்கு டாக்டரேட் கூப்பிடுவான், இவ்வளவுதான் உங்களுக்கு வேலை. மக்களுக்காக புளிஞ்சு திரியிற வேலை ஒண்ணும் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் போஸ்ட். ஏன் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட்னா அந்த போஸ்ட் நான் குறை சொல்ல, கவர்னர் என்ன பண்ணு என்னதான் சொன்னாலும் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் தான் அவங்க சொல்லணும். ஒரு விஷயத்துல அவங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியும், தேச துரோகம். ஒரு ஆக்ட் வந்து தேச துரோகமா வந்தாலும் நாட்டோட இன்ட்ரெஸ்ட் விரோதமா வந்தாலும் அவங்க ஏன்பா அப்படி பண்றான்னு கேட்கலாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பவர் கிடையாது. அப்படி பெரிய பவர் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கவும் இல்லை. நீங்க எய்ட் அண்ட் அட்வைஸ் படி அந்த அரசாங்கம் தன்னுடைய கைட்லைன், நான் என்னுடைய கனவு இது, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றது அந்த கவர்னர் அறிக்கையில கொடுப்பாங்க. அதை நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்றதுன்னா அப்ப நீங்க தேவையே இல்லைங்க, வராதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வராதிங்க, அவங்க இன்வைட் தான் பண்றான். நீங்க பிடிக்கல நான் எந்திரிச்சு வழிநடப்பு தான் பண்ண போறேன்னா வராதிங்க. வழிநடப்பு பண்ற அரசியல்வாதியோட வேலை. நீங்க அதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, வெளியில போய் அறிக்கை இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு, நீங்க தவறான இன்சைட் கொடுக்குறீங்க. 4வது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல 4வதா இருந்து தமிழ்நாட்டுக்கு 6வது போயிருச்சுன்றீங்க. அன்னைக்கு 4வதா இருந்துச்சு, இன்னைக்கு 3வதா இருக்குன்னு நான் ஒரு ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. தமிழகத்துல வந்து ஹெல்த் எல்லாம் இப்படி எல்லாம் கெட்டு போச்சு, இதெல்லாம் குறைஞ்சு போச்சு, அதுக்கும் இல்லைன்னு அவங்க ரெக்கார்டு எடுத்துக்காங்க. அப்ப எல்லாம் காமிக்கும் போது நீங்க அரசியல்வாதியா மிஸ்டர் கவர்னர்? அரசியல்வாதினா முடிஞ்சா தமிழகத்துல வந்து ஒரு சீட்ல நின்று ஒரு கவுன்சிலர் ஆகி காமிங்க, அதுக்கப்புறம் உங்களை அரசியல்வாதியான ஒத்துக்கிறோம். உங்களுக்கு தான் இங்க எந்த அசித்துவமே எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? கவர்னரா வந்தீங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. பொய்யான அட்வைஸ் எல்லாம் கொடுத்த அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு கட்சிக்கார மாதிரி நடக்கிறதுனா பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போங்க மிஸ்டர் கவர்னர். உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுக்கு அரசியல்வாதி ஆகுன்னு நினைச்சீங்கன்னா வாங்க, நீங்க எந்த கட்சியை அனுப்பப்பட்டீங்களோ அந்த கட்சியோட பதவியிலே போஸ்ட்ல இங்கே நில்லுங்க. இன்னும் ஜெயிச்சு நீங்க எம்எல்ஏவோ எம்பியோ ஆகி பாராளுமன்றத்திலயோ இல்ல சட்டப்பேரவையிலோ போய் உங்க குரலை எழுப்புங்கள், உங்களை யாரும் வேண்டான்னு சொல்ல. ஆனா இப்படி பதவிக்கே வராம சும்மா உங்க இஷ்டப்படி ஒரு கவர்னர் போஸ்ட்ல உட்காந்து தமிழ்நாட்டுல ஆட்டி படைக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா டெல்லி ஆட்டின ஆடுக்குலாம் என்னைக்கு தமிழ்நாடு ஆடாது. என்றைக்குமே அது மாநில சுயாட்சியில் ஒரு மாநிலமா தான் இருந்திருக்கு. நாங்க என்னைக்குமே என்ன சொல்லுவோம், இந்தியா என் நாடு, தமிழகமும் என் நாடு, அதுதான் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கங்க. நாங்க இந்திய ஒற்றுமைக்கோ இந்திய விடுதலுக்கோ நாங்க என்றைக்குமே நாங்க பாடுபட்ட மாதிரி எவனும் பாடுபட்டு மாட்டாங்க. நீங்க எந்த மாநிலத்துல வந்தீங்களோ அந்த மாநிலத்தோட இந்திய சுதந்திரத்துக்கு நாங்க நிறைய பாடுபட்டிருக்கோம், நிறைய கான்ட்ரிபியூட்டும் பண்ணிருக்கோம். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கோபமா இருக்கும்னு எல்லாருமே சொல்றது இதுதான்.
என்ன அப்படின்னா தமிழகம் ஒண்ணுல மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் வகுப்பை சார்ந்தவர்கள் ரொம்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க. அப்ப சமூகம் கவர்னர் என்ன நினைக்கிறாருன்னா, சமூகம் யாருமே வந்து நம்மளோட சட்டப்பேரவையில் இல்லையே, அப்ப சமூகம் இல்லாம இருக்கிற சட்டப்பேரவைய நம்ம பேச வேண்டி இருக்கிற ஒரு மனசு வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். அப்போ உங்க சமூகம் எங்க இருக்காங்களோ அந்த சமூகத்தில் உள்ள சட்டப்பேரவையில போய் நீங்க பேசுங்க. இந்த சட்டப்பேரவை இப்படித்தான் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ்நாடு என்னைக்கோ உடைச்சு வெளியில வந்துருச்சு, பல நாட்கள் ஆச்சு, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்கள் மனப்பாகு இன்னும் அந்த பழைய காலத்தில் அந்த மிடிவியல் மைண்ட் செட்லயே நீங்க இன்னும் இருந்தீங்கன்னா நீங்க இருந்துக்கங்க, அதுக்காக நாங்க இருக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்க. ஒரு பள்ளியில ஒண்ணு படிச்ச கல் அல்லது அகல் அப்படிம்பாங்க, அதே மாதிரி இருங்க, இல்ல வெளியில போங்க. நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்க வெளில போலாம். இங்கே மக்களால் தேர்ந்தெடுத்த அரசு யாராவும் இருக்கலாம். அதுக்கு விரோதமா நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு காங்கிரஸ் கவர்னர் பண்ணாலும் தப்புதான். உங்களுக்கு என்ன வேற அதை பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். ரிட்டையர்மெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இங்க அரசாங்கத்துள்ள செயல்பாடுகள் நீங்க தடை போட்டீங்கன்னா, மிஸ்டர் கவர்னர் நீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல உண்மையாவே சொல்லணும்னா உங்களுக்கு பேரளவுல பவர் கொடுத்திருக்கு. யூ ஆர் அ மியர் ரப்பர் ஸ்டாம்ப். நீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான். அதை மனசுல வச்சு செயல்படுங்க. நீங்கள் அப்படி உங்க இஷ்டத்துக்கு செயல்படணும்னா பதவி ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு பிஜேபி டிக்கெட்ல போய் நின்று முடிஞ்சா ஜெயிச்சு தமிழக அசம்பிளிக்குள்ளேயோ தமிழ் இதுக்குள்ளேயோ நீ கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அரசாங்கத்தையோ கொள்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய வேலை கவர்னர் கிடையாது. நான் பார்ட்டிசான் அப்படிங்கிற அந்த வார்த்தையே கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க நான் பார்ட்டிசனா இல்ல, நீங்க பிரெஜுடிஸ்டா ஒரு பார்ட்டிக்கு ஆதரவா பேசி அந்த தமிழக மக்களை இழிவுபடுத்தீர்கள். இதை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்லது. மீண்டும் சந்திப்போம்.